Hi friends, welcome to Poppins. நம்ம சேனலுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேங்கோ ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு 1 கப் ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. நீங்கள் கார்ன்ஃப்ளவர் இல்லை அப்படின்னா கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் மாம்பழம், நீங்கள் எந்த வெரைட்டி மாம்பழமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். வாங்க ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்ச 1/2 லிட்டர் பாலை ஆட் பண்ணிக்கலாம். பால் சூடேறட்டும், நம்ம அதுக்குள்ளே மேங்கோ பியூரியை ரெடி பண்ணிக்கலாம். பியூரிக்கு நம்ம இந்த மாம்பழத்தை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற சதையை மட்டும் எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். நல்லா கனிஞ்ச மாம்பழமாக எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்ச மேங்கோவை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நம்ம பியூரி ரெடி பண்ணியாச்சு. பால் நல்லா காஞ்சிருச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓரளவுக்கு நல்லா சுண்டட்டும் பால். பால் வந்து ஓரளவு சுண்டிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச 1 கப் சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா கரையட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சுகர் கரையிறதுக்குள்ள நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எடுத்து வச்ச 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் ஒரு 4 ஸ்பூன் பால் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா கலக்கியாச்சு. சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. நாம் மிக்ஸ் பண்ணி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு சேர்த்துறோம் அப்படின்னா நம்ம வந்து வெறும் பால் தான் எடுத்துருக்குறோம். பால் வந்து கொஞ்சம் ஐஸ்கிரீமுக்கு திக்னஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணுறோம். கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் வந்து திக்காக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பால் வந்து நல்லா திக்காயிடுச்சு. நாம் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பால் நல்லா சூடாகட்டும். பால் நல்லா ஆறி க்ரீமியாக மாறிடுச்சு. இதை நம்ம வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த பாலை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுக்கிறனாலும் அடிச்சுக்கலாம், இல்லை பீட்டர் இருந்துச்சுன்னா பீட்டர்லேயும் அடிச்சுக்கலாம்.
பால் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா ஃப்ளஃபியாக வந்துடுச்சு. நாம் இதில் அரைச்சி வச்ச மேங்கோ பியூரியை சேர்த்துக்கலாம். இந்த மேங்கோ பியூரியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பியூரி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் நாம் கொஞ்சமாக பாதாம் பருப்பை மேலே துருவி விட்டுக்கலாம். நம்ம சாப்பிடும்போது ஐஸ்கிரீமில் நட்ஸ்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். திரும்பவும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மிக்ஸை நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். இதை 3 to 4 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். நாம் 4 மணி நேரத்துக்கு அப்புறம் ஃப்ரீசர்லேருந்து க்ரீமை எடுத்தாச்சு. சூப்பராக வந்திருக்கு. இந்த 2 க்ரீமையும் ஒரே மிக்சிங் பவுலில் ஊற்றி திருப்பியும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த க்ரீமை நல்லா சாஃப்டாக வர மாதிரி அடிச்சுக்கலாம். இந்த க்ரீமை மறுபடியும் நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றிக்கலாம். நாம் இதை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பவும் ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சிடலாம். எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு. நாம் இதை ஓப்பன் பண்ணலாம். நம்மளோட சூப்பரான மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. நாம் இப்போ சர்வ் பண்ணலாம். நீங்கள் கூட நட்ஸ் வேணா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கலாம். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.